எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? என் பேர் ஜெயமலர். வயசு 30 ஆகுது. இவங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு தங்கமான குணம் இருக்கிற, அதே நேரம் நல்ல வசதி சேர்ந்துருக்கிற ஒரு பெண் வளர்ந்தமா கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது வரவங்களை மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்க முடியும். வரம் தேட்டர் நம்ம சேனல் ஷேர் பண்ணி விடுங்க. இவனை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கம்மா. இவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க. ஜாதியும் பார்த்தீங்கன்னா தேவர்னு சொல்கிறாங்க. ராசியும் பார்த்தீங்கன்னா மீனம்னு சொல்கிறாங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திரும்ப வரணும் பார்த்துட்டு வராங்களாமா. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஒரு டிகிரி படிச்சுக்க தான் சொல்லியிருக்காங்க. படித்து முடிச்சுட்டு ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்களா. அப்புறம் இவங்களுக்கு தனியாக பிஸ்னஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆர்வம் இருந்திருக்கு. அப்படி தேடும்போது மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை கற்றுக்கிட்டேன். அப்போ அதை பார்ட் டைமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களாமா. அப்புறம் நல்லபடியாக பெருகு சொல்லிட்டு இப்போ ஃபுல் டைமாக பண்ண போகிறாங்களா. அதாவது இந்த முளைக்கட்டிய தானியம் மாதிரி அதை கொஞ்சம் நல்லா வளர்த்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அது நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்க்கு சரி பண்ணுறதால நல்ல டிமாண்டில் பிஸ்னஸ் நல்லா போய்ட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதால் நல்ல இன்கம் வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் இன்டீரியர் எண்ட் டு எண்ட் ஒர்க்கில் பண்ணிகிட்ருக்காங்கன்னா ஒரு 20 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்களாம் எங்கள் அப்பா கூட. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் செக்டரில் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் வேலை பார்க்குறாங்கன்னா ஒரு நல்ல வெசட்டில் ஃபேமிலி தான்மா. ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணாக்கு தான் சொல்லியிருக்காங்க. அவர் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் சென்டரில் வேலை பார்க்குறாங்களா. அவருக்கு மேரேஜ் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டாங்களாம்மா. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட மேரேஜ் வைக்கிற சில வருஷத்துலேயே இவங்களுக்கு அவங்களுக்கு ஒத்து பார்க்க தனியாக பிரிஞ்சு டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்களா. ஏன்னா அவங்க இவங்களை விட ரொம்ப வசதி உள்ளவங்க சொல்கிறாங்க. இவங்களை ரொம்ப டாமினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா. அதனால் லைஃப் லாங் அவர் கூட இருக்க முடியாதுன்னு டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்களாம்மா. அப்புறம் சில வருஷமாக ஆந்தனை இல்லாமல் தனிமையில் தான் இருக்காங்களா. இப்போ எங்கள் பேரண்ட்ஸ் கூட தான் இருக்க சொல்லியிருக்காங்க. இப்போ 2ஆம் திருமணம் பண்ணிக்கலாம் ரிசீவ் பண்ணி வரம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா. என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்போகிறத்தோன்னே இவங்க கடந்த கால வாழ்க்கையை பற்றி எப்பவும் கேட்க வேண்டாம்னு நினைக்கிறாங்க. உங்களோட பாஸ்ட் லைஃப் பற்றி எப்பவும் கேட்க மாட்டாங்களா. இவங்க உங்களை வீட்டோட மாப்பிள்ளை தான் எதிர்பார்க்குறாங்க. வேலைக்கு எதுவும் தனியாக பார்க்கணும்னு சொல்கிறாங்கம்மா. இவங்களையும் சொந்தமாக வச்சுக்கிட்டு எங்கள் பையன் அப்படியே பார்த்து நினைக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக 2 வீடு, ஒரு காம்ப்ளெக்ஸ், லேண்டு, பேங்க் பேலன்ஸ் அப்படின்னு நல்ல வசதியாக இருக்காங்கம்மா. உங்களுக்கு பிஸ்னஸில் ஆர்வம் இருந்தால் இவங்களை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தால் போதுன்னு சொல்கிறாங்க. கெட்ட பழக்கம் எதிர்கூட ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்கம்மா. இந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டரோட நல்ல வசதியாக சேர்ந்துருக்கிற பின் வரணும் மிஸ் பண்ணாதீங்க. இவங்கள பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு விருப்பத்தை கமெண்ட்ல சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.